அண்மை செய்தி. சென்னை நீலாங்கரையிலிருந்து தற்போது தாவேக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் தற்போது தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நீலாங்கரை இல்லத்தில் இருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில் இன்று காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட இருக்கிறது. இந்நிலையில் 17வது சட்டப்பேரவை கூட்டம் இன்று கூடப்பட உள்ள இந்த நிலையில் தற்போது சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். சென்னை நீலாங்கரையிலிருந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய கூட்டத்தொடர் தொடர்பான விவரங்கள். மோனிகா, தமிழ்நாடு முதலமைச்சராக நேற்றைய தினம் ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தனக்கு தனி பெரும்பான்மை இருப்பதாக ஆளுநரிடம் தெரிவித்து அதற்கான அழைப்புகளையும் பெற்று நேற்று முதலாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு சில பல கோப்புகளையும் கையெழுப்பம் விட்டிருக்கிறார். இந்த நிலையில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கான அந்த பதவி ஏற்பு என்பது இன்று சட்டப்பேரவையில நடைபெற இருக்கிறது. அதற்காக இன்று 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில கூட இருக்கிறது. இந்த நிலையில இன்று நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல 233 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொள்வார்கள். அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகரான கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இந்த நிகழ்வு இன்று காலை 9:30 மணி அளவிற்கு தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தனது நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக முன்பிருந்த முதல்வர்கள் அனைவருமே வேட்டி சட்டை உள்ளிட்ட பாரம்பரிய உடைகளில் வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கோட் சூட் அணிந்தபடி சென்றிருக்கிறார். நேற்று பதவியேற்பு விழாவின் போதும் கூட கோட் சூட் அணிந்தபடியே தனது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் இன்று முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இன்று புறப்பட்டிருக்கும் போதும் கூட அவர் கோட் சூட் அணிந்தபடியே தற்போது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அவர் புறப்படுவதற்கு முன்பாக முதலமைச்சருக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. குறிப்பாக அவருக்கு கான்வாய் பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போன்று அந்த கான்வாய் பாதுகாப்பில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் முறையாக இருக்கிறதா என்பது தொடர்பாக ஏற்கனவே டிஐஜி தர்மராஜ் முதலில் ஆய்வு மேற்கொண்டு அதற்கு பிறகாக அது தொடர்பான தகவல்களை நீலாங்கரை இல்லத்திற்குள்ளாக சென்று முதல்வரிடம் தெரிவித்தார். அதற்கு பிறகாக விஜயகுமார், அதாவது போக்குவரத்து காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி விஜயகுமார் அவர்களும் போக்குவரத்து முறையாக சீர் செய்யப்பட்டிருக்கிறதா, கான்வாய் செல்லும் போது இங்கேனும் கூட்ட நெரிசல் இருக்கிறதா, போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதா என்பது தொடர்பாக முழுவதுமாக சோதனை செய்ததற்கு பிறகாக அனைத்து சிக்னல்களையும் கிளியர் செய்ததற்கு பிறகாக இருவரும் இணைந்து முதலமைச்சர் நீலாங்கரை இல்லத்திற்குள்ளாக சென்று அவர்கள் தகவல் தெரிவித்ததற்கு அடுத்த நொடிய சில நிமிடங்களுக்குள்ளாகவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு உடனடியாக தற்போது நீலாங்கரை இல்லத்தில் புறப்பட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் 10-15 நிமிடங்களுக்குள்ளாக தமிழகத்தின் முதலமைச்சராக நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்க ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக அங்கு சென்றடைவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடத்தில் பெருத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 50 ஆண்டு கால திராவிட இயக்க அரசுகளே மாறி மாறி ஆட்சி செய்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் திராவிட இயக்கங்கள் இல்லாத புது ஒரு இயக்கம் தற்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது, ஆட்சியை பிடித்திருக்கிறது. எனவே அதில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் பதவியேற்க உள்ளிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக 33 வயதுக்கும் குறைவான 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவையில பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை பொறுத்து பார்க்கும்போது தற்காலிக சபாநாயகர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு என்பதை செய்து வைப்பார்கள். அதற்கு பிறகாக சபாநாயகர் தேர்வு செய்யப்படுவார்கள் நாளைய தினம். அதற்கு பிறகாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டப்பட்டு பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்படும். பெரும்பான்மை நிரூபிக்கும் பட்சத்தில் நிலையான ஆட்சியாக இந்த ஆட்சி தொடரும் என்பதாக எதிர்பார்க்கப்படுது. அந்த ஒரு நாளை எட்டு நோக்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.